நம்ம ஆஸ்கே கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா பூச்செடி. ரோஜா பூச்செடி நல்லா தழன்னு வளரவும், அதில் பூக்கள் எந்த நேரமும் பூத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்தளவு நல்ல டிப்ஸு தான். இந்த டிப்ஸு பார்த்திங்கன்னா ₹1 கூட செலவு இல்லாமல் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் உங்கள் ரோஜா பூச்செடியில். நீங்கள் ரோஜா பூச்செடி வளர்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விவசாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஆஸ்கே கார்டன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரோஜா பூச்செடியில் எந்த ஒரு பூச்சியுமே இல்லாமல் ரோஜா பூச்செடி தளன்னு வளரணுமா? ரோஜா பூச்செடி உங்களுது காயுதா? அப்படி ரோஜா பூச்செடி காயாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் ரோஜா பூச்செடி பார்த்திங்கன்னா அப்படியே காய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒரு அந்த பீஸாக அந்த இருக்கும் காய உள்ள அதை மட்டும் நம்ம சிசரால் கட் பண்ணி விட்டால் போதும். பூச்செடி எங்கேயும் பரவாமல் ரோஜா பூச்செடி நல்லாவே பார்த்திங்கன்னா அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, உங்கள் பூச்செடி நல்லாவே எப்போதுமே நல்லா அப்படியே பூத்துக்கிட்டே இருக்கணும், ரோஜா பூச்செடி பூத்து அதிக முக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் டீ தூள், அதாவது டீ போட்டுட்டு யூஸ் பண்ண டீ தூள் இருந்தால் அந்த டீ தூளை கொண்டு ரோஜாப்பூ அடியில் கொட்டுங்க. ரோஜா பூச்செடி அடியில் நீங்கள் அதை கொட்டுறதன் மூலயமா ரோஜாப்பூ நல்லா பெருசாகவே பூக்கும், எந்த நேரமும் மொக்கு வைக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ரோஜா பூச்செடியில் ஒரு இலை காயுதுன்னா அந்த இலையை அப்படியே நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. அதை செடியிலேயே வச்சுருந்தோன்னா பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா பரவி ரோஜா பூச்செடி காய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டீ தூள் கண்டிப்பாக போடுங்க. எப்போவே ஒரு வீக்குக்கு 1 டைம் இந்த மாதிரி போட்டாலும் டீ தூள் போடுங்க. அப்படி போடுறது மூலயமா ரோஜா பூச்செடி நல்லாவே பூக்கும், நிறையா மொக்கு வைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆஸ்கே கார்டன் யூடியூப் சேனலில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. விவசாயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா ஒரு லைக்காவது பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.